ஆடியோ ரிலீஸ்னாலே நிறைய விஷயங்கள், நிறைய கான்ட்ராஸ்ட்டு, கான்ட்ரோவர்சியல் அது மாரி அந்த நடக்கக்கூடிய அந்த படப்பிடிப்பு நடக்கக்கூடியது, வியாபாரம் தொடர்பா நிறைய பேசுவாங்க ஒரு பக்கம்னாலும், இப்போ அண்மை காலத்தில இப்ப என்னாச்சுன்னா, அந்த படத்த தவிர மிச்சம் எல்லா விஷயமும் பேசிருவாங்க. அது குறிப்பா ஒரு பெரியவர் ராஜன் வந்தாலும் சரி, அப்புறம் இடையில பூந்துக்கிட்டு நம்ம பயில்வான் ரங்கநாதனா இருக்கட்டும், வழக்கமா அந்த ஆடியோ ஃபங்ஷனுக்குன்னே உள்ள நிலை வித்வான் நம்ம பேரரசா இருக்கட்டும், அழகா நிறைய கான்ட்ராஸ்ட்டு, கான்ட்ரோவர்சிகள் பேசுவாங்க. இப்போ வந்து இந்த லீச்சின்னு ஒரு திரைப்படம் அது வெளியாக போகுது. அதற்கான ஆடியோ ரிலீஸு இப்போ ட்ரெய்லர் லான்ச் இப்போ குடுத்தாங்க. அத இப்போ போப்போறோம். உள்ள போய் பார்க்க போறோம். அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத உங்களுக்கு அப்பவே நம்ம ஒளிபரப்பு செய்றோம். அப்புறம் அந்த மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். புக்கோ சினிமா ப்ரொடக்ஷன்ஸ். Like how I am eagerly waiting to do some movies, same like புதிய ஐடியாஸ், புதிய டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ அவருக்கெல்லாம் ஒரு அவசரம் கொடுக்கணும், ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு தான் ஒரு புக்கோ சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் மூவி பண்ணலாம், எந்த அந்த மாதிரிலாம் யோசித்தேன். அப்போ தான் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் ஒரு படம் பிடிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா ஆக்ஷன் த்ரில்லர் ஜானருக்கு ஒரு வேர்ல்டு வைட் அக்செப்டன்ஸ் இருக்குது, ஒரு மார்க்கெட் இருக்குது. நமக்கு ஜாக்கி சான்னு தெரியும், டோன்லியே தெரியும், சில்வஸ்டர் ஸ்டாலின்னு தெரியும். அதுக்கு அவருக்கும் பெரிய கிளாஸ் ஆக்டர்ஸ் இருக்குது. அதனால இவர பேர் ஜாஸ்தி தான் இருக்கும். ஏன்னா அவர் ஆக்ஷன் பண்ணுறார். இங்கே ரஜினி சார், சிரஞ்சீவி சார் அவரெல்லாம் வேர்ல்டில் நம்ம இந்தியா சினிமாவே ஆக்ஷன் ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மன்னிச்சுக்க. ஓகே, அப்போது நம்ம புக் ஆஃப் சினிமாட இந்த மூவி எல்லோரும் தியேட்டர் மட்டும்தான் பார்க்கணும். போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்கும் மூவி, நல்லா ஃபைட்டெல்லாம் இருக்குது. நன்றி, எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கெல்லாம். போக போக தான் சரி இது தமிழில் பண்ணலான்னு யோசிச்சு அனுபவம் வந்துட்டு சரி தமிழில் பண்ணலான்னு. எனக்கு என்ன ஜாஸ்தி என்ன இஷ்டம்னா, தமிழ் மொழிக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. ஒரு அதோட வளைவுகள் ஒடிவுகள் செம்மையாக இருக்கும். மலையாளத்தில் லிரிக்ஸ் பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு பேசிக்காக மலையாளத்தில் விட தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன படம், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லா வரும். ஏன்னா அங்கே பேனா தும்பிலையும் கை தும்பிலையும் தான் எல்லாமே இருக்குது. அனுபவனா தேங்க்யூ ஸோ மச். ராஜன் சார், பேரரசு சார், ஏன்னா ஆக்ஷன் படம்னாலே அந்த டைம்லலாம் சார். ஸோ எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் என் நாலு செவருக்குள்ள நான் கேட்டிருந்த பாடல்கள் வந்து இனிமேல் நீங்கள் எல்லாம் கேட்க போகிறீங்க உங்கள் மூலமாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எழுதுங்க, பிடிக்கலாட்டி கொஞ்சம் கம்மியாக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணியிருக்காரு ஆக்டர் நிசாம் ஃப்ரம் காலிக்கட். அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். குட் மார்னிங், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து நிசாம். நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், சிங்கர், அப்புறமா சின்னதாக ஒரு ஆக்டர். ஆனால் ஆக்டர்னு முதல்ல போகிறோம் தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு 8 படம்லாம் பண்ணியிருக்கேன் மலையாளத்தில், சின்னதாக கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் தான் த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர் கிடச்சிது. நெகட்டிவ் கேரக்டர் தான். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன் டேரக்டர். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நடிச்சிடும், அதுக்காக எந்த பயணத்தையும் முடிக்கலாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பேரன்பு சார், ராஜன் சார் கிட்ட எல்லாம் உட்கார முடியுமான்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் அனூப் ரத்னா 10 வருஷமாக எனக்கு உயிர் நண்பன். ஒரு 7-8 படம் பண்ணும்போது அந்த மாதிரி 7-8 லட்சம் முடிச்ச ஆள் தான் நான். பாசிங் ஷோட்லேயும் அங்கேயும் இங்கேயும் கேரளாவில் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம 2 பேரும் பேசிக்கலி துபாயில் தான் இருக்கேன். அவள் தான் சொன்ன, டேய் நிறுத்து,
நமக்கே ஒரு கம்பெனி போடலாம்டா, நமக்கே ஒரு புதுசாக படம் பண்ணலாம், அன்னைக்கு உனக்கு நல்ல கேரக்டர்லாம் கிடச்சிருன்னு சொன்னேன். அது கரெக்டாக வந்துடுச்சு. அந்த புர்ஜ் கலீஃபாக்கு கிட்டே இருந்து அதுக்கு மாடியில் இருக்கிற ஆசிரியர்களாக இருந்த அது கரெக்டாக வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அனூப். இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நேற்று முதல்ல நீங்கள் பார்த்த அந்த லிரிக்ஸ் வீடியோவில் ஒரு 4 லைன்ஸ் பண்ணியிருக்கேன். சிங்கர் தான், ஆனால் ப்ளேபேக் சிங்கர் ஆகணும்லாம் ஆசைப்படுறதில்லை. நமக்கு ஒரு யூனிக் வாய்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தது கிரண் சார், ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் மலையாளத்தில் வந்து முதல்ல பேனர் பார்த்துரும், இல்லைன்னா ஆக்டர்ஸ் ஏதாவது இருக்கா, ஃபேஸ் வேல்யூ இருக்கா, அப்படி தான் எல்லோரும் படத்தில் தியேட்டரில் எல்லாம் போகுது. நான் இந்த மாதிரி பேசுகிற தமிழெல்லாம் தமிழ் படம் பார்த்து தான் தெரியுது. ஏதாவது தப்பு இருந்த மன்னிச்சிருங்க. இந்த ஊர் கும்பிடும் குலசாமீவன் ஓர் செய்த தவமோ, இந்த ஊர் செய்த தவமோ, மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன். அடிவேர் தந்த வேர்வைக்கு ஈடில்லையே, இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. தமிழ், கன்னடா, தெலுங்கு 3 மொழியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழும் நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க, சிறப்பாக எடுத்திருக்காங்க, அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, அதை எப்படி அழகாக பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. கேமரா, ரெக்கார்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. இது எல்லாத்த விட கேரள சகோதரர்கள் இந்த மேடையில் தமிழ் பேசுறீங்களே, அது அவங்க பார்க்க சந்தோஷமாக இருக்கும். வீட்லேயும் சரி, அவர் பாடினாலே அவ்வளோ இருக்கும். இப்போ அவர் பாட்டை பாடுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்கு. பாவம் நிஜாம் வந்து கலங்கி போயிட்டாரு. அதில் லைவில் போகுது அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க. காப்பி ரைட்ஸ் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பதட்டத்தை உண்டாக்கிருக்கு. அது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த மாதிரி மேடையில் பாடுறதுக்கெலாம், அதுவும் இளையராஜா சார் பாட்டை பாடுறதுக்கெலாம் பயப்படக்கூடாது. அது வந்து நமக்கு பாட்டை போனால் நமக்கு ஆத்ம திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எங்களுக்கு தானே பாட்டு போடுறீங்க, கேட்க மட்டுமா பாட்டு போடுறீங்க, நாங்கள் பாட வேணாமா? அதை என்ன சம்மந்தம்னா, திடீர்னு மலையாள படம் பெரிய படம் கம்பல்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. 10 வருஷம் இருக்கு நினைக்கிறேன், பிரம்மச்சாரி. அந்த படத்தில் மோகன்லால் ஹீரோ. அந்த படத்தில் நான் போய் நடித்தேன். அப்போ தான் ஏன் மலையாள சினிமா வந்து நல்லா இருக்குது, தமிழ் சினிமா இவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அபய்சன்மி நடித்தேன். அபய்சன்மி படத்தில் நடிக்கும்போது 7 பேர் அவங்க கூட வருவாங்க. எத்தனை பேர்? 7 பேர். ஆனால் மலையாள படத்தில் 2 பேர் தான் வந்தாங்க. இது மீனா 2 பேர் தான் வந்தாங்க. அதே மாதிரி ஒரே சாப்பாடுங்க. மோகன்லால் என்ன சாப்பிட்டாரோ அதே சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது. அதே மாதிரி கேரவெல்லாம் கிடையாது. எல்லாரும் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வசதிகள் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது, பத்திரிகைக்காரங்களுக்கு, சினிமாக்காரங்களுக்கும் தெரியணும். இன்றைக்கு மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் பகுதிகளில் நடக்கிற தமிழ் படங்களில் பெப்சிக்காரங்களை கூப்பிடுறதில்லை. மலையாள ஆர்டிஸ்ட், மலையாள டெக்னீஷியன்ஸை தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா இங்கே விட சம்பளம் பாதிங்க. இந்த தலையாட்டுறார் பாருங்க, பேரரசு, அவர் தெரியும். அது மட்டும் இல்லை, நீ கல்யாண மண்டபத்தில் தங்கினாலும் தங்கிடுவாங்க. அப்படி அந்த அதை இந்த துறை நம்ம வாழ வைக்குது.
இந்த வாழ வைக்கிற துறையும் நம்ம வாழ வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே மாதிரி அங்கே எங்கேயுமே வந்து ஸ்ட்ரைக்கே கிடையாது. ஆனால் அம்மா அந்த அளவுக்கு ஒற்றுமை. இந்த மீட்டு பிரச்சனையால் மலையாள படம் உலகம் ஒழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் சிரத்தை எடுத்து ஒரே முகமாக ஒற்றுமையாக செயல்பட்டாங்க. சரி, இப்போ நம்ம தமிழ் படத்துக்கு வருவோம். தமிழ் படத்தில் இன்னைக்கு ராஜன் சொல்கிறாரு, பேரரசு சொல்கிறாரு, ஏன் பெப்சி செல்வமணியே புலம்பிட்டார், 1000 கோடி நாங்கள் வந்து வரி கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னா எப்படி? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.